அழுத்தம் வருவதற்குரிய இன்னும் சில பிரச்சனை என்னன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் பிள்ளை இல்லாம இருக்கு பாருங்க. மௌத்தா போறதை பத்தி முதல்ல சொல்லிட்டோம். பிள்ளை இருந்து மௌத்தா போய்விட்டால் அதனால் என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, இறப்பை மௌத்துகளை நம்ம எப்படி சகித்துக் கொள்வது என்பதை பார்த்தோம். எத்தனையோ தம்பதிகள் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும், புள்ள இருக்காது. அப்ப குழந்தை இல்லைன்னா அது என்ன செய்ய, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்ன செய்கிறது, அது ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளையா பிறந்துகிட்டே இருக்கும், ஆம்பளை பிள்ளை இருக்காது. பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா பிறக்குன்றீங்க, அதெல்லாம் கூட நமக்கு என்ன செய்கிறது, ஒரு பாதிப்பு. அதே நினைச்சுட்டே இருப்போம், பொம்பளை பிள்ளை பொம்பளை ஆம்பளை நினைச்சோம், இப்படி நினைச்சுட்டே இருப்பான். அப்ப இதெல்லாம் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதுக்கு நம்ம மார்க்கத்தில் என்ன ஆறுதல் என்று பார்த்தால், இந்த பிள்ளை இல்லாத ஒரு விஷயம் நம்ம காலத்தில் மட்டுமா இருக்கு. பிள்ளை இல்லாதவர்கள் ஒரு 1% 2% இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 5% இருக்கிறாங்கன்னு வைங்க. இது நம்ம காலத்துல மட்டுமா? போன நூற்றாண்டுல இப்படி இருந்தாங்க, அதுக்கு முந்தையும் இருந்தாங்க, ரசூல்லா காலத்துல இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எல்லா இழப்புகளுக்கும் மருந்து சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மூத்தா போனா இப்படி இப்படி எல்லாத்துக்குமே என்ன செய்யறது, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டா இப்படின்னு ஆறுதல் இருக்கிறது. இந்த புள்ளை இல்லாதவனுக்கு ஏதாவது ஆறுதல் இருக்குமான்னு தேடி பார்த்தா ஒரு ஆறுதலையும் காணாம். ஹதீஸ்ல புள்ளை இல்லாதவர்களுக்கு நீ பெருசா எடுத்துக்கிறாத அழுத்திக்கிறாதன்னு சொல்லக்கூடிய வகையில ஏதாச்சும் ஒரு பொதுவாக துன்பங்களுக்கு ஹதீஸ் இருக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி நீங்க இப்படி செய்யறதாவது இருக்கணும்ல. எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் பொதுவான விஷயங்கள் தான் கிடைக்கவே தவிர குழந்தையின்மைக்குன்னு டைரக்டா என்ன செய்யல, ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. அப்ப என்னடான்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த காலத்தில் நம்ம நாட்டுக்கு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னா குழந்தை இல்லைங்கிற பஞ்சாயத்து கிடையாது. நம்ம தான் போட்டுட்டு இருக்கிற அக்கம்பக்கத்துக்காரன் போட்டு என்ன செய்வான், இன்னும் 5 வருஷமா சும்மா இருக்கிறியமா இவன் போட்டு இதெல்லாம் வெளிநாட்டுல கேட்க மாட்டான். இதெல்லாம் இந்த மாதிரி பொம்பளைகிட்ட கேட்கறது, ஆம்பளை இந்த பஞ்சாயத்து இந்த நாட்டில் வர்றதுதான். வேறு நாடுகள்ல இந்த நாட்டை தாண்டி விட்டாலும் சரி, நபிகள் நாயகம் காலத்துல போனாலும் சரி, எந்த ஒரு சஹாபியாச்சு அல்லாஹ்வுடைய தூதரே 10 வருஷமாச்சு புள்ளை இல்ல, 20 வருஷமாச்சு புள்ளை இல்லன்னு சொல்லி இருக்கிறாங்களா? அல்ல பயான் என்னைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கும்ல, பயான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களே நீங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லாவிட்டால் கவலைப்படாதீர்கள் அப்படி 2 பேர் இருக்கத்தானே செய்வாங்க. அப்படி இருந்தா ரசூல சொல்லத்தானே செய்யணும், ஏன் சொல்லலன்னு கேட்டா அது ஒரு விவகாரமாக இருக்கவில்லை. பிள்ளை இல்லை என்கிற ஒரு விஷயம் நம்ம காலத்தில் நம்ம சமூக அமைப்பில் தான் அது பெரிய பஞ்சாயத்தாக பூதாகரமா ஆக்கி இவன் கேட்கிறாங்கிறதுனாலதான் நமக்கு பஞ்சாயத்து வருதுனால வழங்கிருங்க. ஆளாளுக்கு போட்டு குறைச்சல் கொடுக்கிற காரணத்தினாலதான் புள்ள வேணுங்கிறானே தவிர உண்மையில அது மக்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளல என்று சொன்னா அவன் பாட்டுக்கு ஒரு லைட்டா எடுத்துட்டு போயிடுவான். அப்ப நம்ம மக்கள் சமூக அமைப்பு தான் நம்மளுக்கு எடுக்கிறது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை பத்தி ஒரு ஹதீஸே இல்லாம இருக்குதுல, அது நமக்கு பெரிய ஆதாரமா இருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் இருந்தாங்க, அவங்களுக்கு புள்ளை இல்ல. என்னைக்காச்சும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு புள்ளை இல்லாம இருக்குது, நீங்க துஆ செஞ்சீங்கன்னா உங்க மூலம் எனக்கு ஒரு புள்ளையை தருவானு கேட்டாங்களா? அல்ல யார்ட்டையாவது சொன்னாங்களா? யாராவது ஒரு ஆள்கிட்ட நான் தான் எனக்கு நீ உனக்கு புள்ளை எனக்கு புள்ளை இல்ல இந்த மாதிரி ஆயிஷா நாய் பேசி இருக்கிறாங்களா? இப்படி நிறைய சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட பல சஹாபாக்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சும் இருக்கிறாங்க, சொன்னோம், அவங்களுக்கு பிள்ளை இல்லாம தான் மௌத்தா போனாங்க. அப்படியாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்க கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இன்றைக்கும் உலகத்தில் வேற பகுதிகளில், இந்த இந்தியாவுக்கு வெளியே அமெரிக்காவுடைய ரஷ்யாவுடைய வேற எந்த மதத்துக்கு கேளுங்க, புள்ளை இல்லைங்கிறத ஒரு விவகாரமா எடுக்கிறான். அவன் எடுக்கிறதே கிடையாது. வந்தா வளர்க்கிறான், அதை கூட சிரமமா நினைக்கிறான். எங்கேயாவது சிறுவர்கள் காப்பகத்தில் உன்னை விட்டு என்ன செய்யறான், அவன் பாடு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். அப்ப பிள்ளைங்கிறது ஒரு விவகாரமாக நம்ம நம்மளா உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். குழந்தை இல்லை என்பது என்ன கிடையாது, அது ஒரு பெரிய விவகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லப்படுது, அந்த வீதி அடிப்பு அல்லாஹ் யஹபுலி மன் யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை கொடுப்பான், வ யஹபுலி மன் யஷாஉ இனாசா, நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பான், அல்லது அவ் ஸபிஜுஹும் ذுக்ரான வ இனாசா, அல்லது ஆணும் பெண்ணும் குழந்தைகளுமாக கலந்தும் கொடுப்பான், வ யஜாலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை பிள்ளை பெற இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஆறுதல் எதுல இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. சரி, அல்லாஹ் நாடல இருக்கு, அதான் இருக்கே தவிர இந்த குழந்தை இல்லைங்கிறது நம்மளை எப்படி உறுத்துகிறதோ, எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறதோ நினைச்சு நினைச்சு மருகி சாவுறாங்க. குழந்தை இல்லை என்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது சமூகத்தினால் நமக்கு வந்தது. எத்தனையோ உபாதைகள், எத்தனையோ குறைபாடு இருக்கு. ஒருத்தன் குருடனா இருக்கிறான்,
அதை சகிச்சுட்டானே அவன் டெய்லி அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறான். அது மாதிரி குழந்தை இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கும். அதுல பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஊனம், உள் உறுப்புல ஊனம், ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊனம்னா கைகால் இல்லாம இருக்கிறது மட்டும் ஊனம் கிடையாது. குழந்தையை உற்பத்தி செய்வதற்கான உயிரணுக்கள்ல குறைபாடு இருக்குமே, ஆனால் அது ஒரு ஊனம் தான். அப்ப குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய அமைப்புல கர்ப்பப்பையிலேயோ சினை முட்டையிலேயோ குழப்பம் இருக்குமே, ஆனால் அது ஒரு வகையான ஊனம் தானே, உள் ஊனம். அப்ப உள் ஊனம் இருக்குது என்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் சரி, இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பொதுவான சபூர் செய்வதற்கு சொன்னாங்க இல்லையா, எந்த ஒரு துன்பத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தாலும் அதுக்கு அங்க பிரதிபலன் கிடைக்கிறது, உங்களுக்கு கூலி இருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அதை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அது போக நம்ம நாட்டில் இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாருங்களேன், அதுவும் இதுக்கு காரணம். இப்ப 2 தம்பதி இருக்கிறாங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு புள்ளதான் மஸ்ட் ஒரு பொம்பளை நினைக்கிறான், அந்த ஆம்பளை நினைக்கிறான். அப்ப ஒரு மருத்துவ டெஸ்ட் பண்ணும் பொழுது ஆம்பளைட்ட அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுல என்ன இருக்குது, அதுல பிரச்சனை இருக்குன்னு வருகிறது. அப்ப என்ன வாங்கின பொம்பளைக்கு குழந்தை வேணும், ஆம்பளைகிட்ட கோளாறு இருக்கிறது. அல்லது சில குடும்பத்தில் ஆம்பளையில பிரச்சனை இருக்காது, பெண்ணிடத்துல என்ன செய்யும், கோளாறு இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கலாம், சரி எனக்கு கோளாறு இருக்குது, உனக்கு கோளாறு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நம்ம குழந்தை இல்லாமையே நம்ம இருந்து கொள்வோமே என்று நினைப்பார்களே, ஆனால் பிரச்சனை இல்லை. அதுதான் குழந்தை தான் பிரச்சனை என்கிற அளவுக்கு இருக்குமே, ஆனால் அதை நினைச்சு நினைச்சு மருக அவசியம் கிடையாது. என்ன செய்யலாம், இவனுக்கு ஒரு குழந்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அக்ரிமெண்ட் போட்டு நமக்குள்ள சரி வரல, எனக்கு ஒரு குழந்தை வேண்டி இருக்கிறது, அல்ல உனக்கு ஒரு குழந்தை வேணும், என்னால் ஒன்னு குழந்தையை உண்டாக்க முடியல, நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள், உனக்கு குழந்தை தான் வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள் என்று சொன்னால் இவன் குழந்தை தேவையில்லை என்று எத்தனை பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணோட இவன் வாழ்க்கை நடத்தி என்ன செய்யலாம், சந்தோஷம் அனுபவித்துக் கொள்ள முடியும். அவள் ஒரு குழந்தை தான் வேணும்னு நினைச்சாங்க, செய்து கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்று தீர்வுகள்லாம் இருக்கிறது. நம்ம நாட்டில் அது என்ன இல்ல, அது நம்ம சமூக அமைப்பு ரசூலுல்லாஹ் காலத்தை செய்வாங்க. அந்த காலத்துல பெரிய விஷயமே இல்ல. நம்ம காலத்துல அதெல்லாம் யோசிக்கிற காரணத்தினாலேயும் ஒரு மன அழுத்தம் வருகிறது. அதனால இன்னைக்கு மருத்துவ ரீதியா நம்ம சோதனை எல்லாம் பண்ணி பார்த்த பிறகு இவர்கிட்ட தான் குறை இருக்குது. ஆனா பெரும்பாலும் ஒரு 1000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி குறை இருக்கும். மீதி உள்ளவங்க எல்லாம் சரி பண்ணக்கூடிய குறைகளா தான் இருக்கும். மீதி உள்ளதெல்லாம் என்னவா இருக்கு, சரி செயற்கை டியூப்ல வச்சு கருத்திருக்கிற முறையில் வைக்கிறது,